சூப்பர்மேன் படத்தை நம்ம பார்த்துட்டு வந்துச்சு, செம்மையா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வாங்க ரிவ்யூல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர்மேன் படம் ஒரு ஹாலிவுட் திரைப்படமாக தமிழ் டப்லயே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை தமிழ் டப்ல தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பெங்களூர்ல இருந்து ஒசூர் போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு ஒருத்தா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கே மண்டை குழம்பு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் படத்தோட கண்டென்ட் இருந்துச்சு. வாங்க படத்தோட ஸ்டோரியை பத்தி பேசுவோம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு வில்லன் ஒரு 2 பெரிய ஏரியாக்கள் இருக்கு. அந்த ஏரியால ஒரு ஏரியா அவனுக்கு தேவைப்படுதுன்றதுனால அந்த ஏரியாக்குள்ள கலவரத்தை உருவாக்கி அந்த ஏரியாவே அவன் எடுத்துக்க ட்ரை பண்றான். அதெல்லாமே தடுக்கிறதுக்கு நம்ம சூப்பர்மேன் வராரு அப்படின்றதுனால சூப்பர்மேனை அவனுக்கு பிடிக்கல. சூப்பர்மேனைய மக்கள் இவ்வளவு கொண்டாடுறாங்க, அவனெல்லாம் கொண்டாடக்கூடாது அப்படின்ட்டு உள்ளடி வேலை நிறைய பார்த்து சூப்பர்மேனை அடிச்சு விட ட்ரை பண்றாப்புல இந்த படத்தோட வில்லன் மொட்டைத்தலையன். மொட்டைக்கு வேற வேலையே கிடையாது. மொட்டையை யார் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு பாக்கெட் யூனிவர்ஸ் வச்சு அதுக்குள்ள எடுத்து போய் அடைச்சு வச்சிருவாப்புல. அந்த மாதிரி மொட்டைத்தலையன் சூப்பர்மேனையும் ஒரு கட்டத்துல பாக்கெட் யூனிவர்ஸ்ல கொண்டு போயிடுறாப்புல. இதுக்கப்புறமா சூப்பர்மேன் என்ன பண்ணார் இந்த கதையில, மொட்டைத்தலையனும் போட்டு தள்ளினாரா, அதுக்கப்புறம் எப்படி இந்த படத்தை முடிச்சாங்க, இல்ல அப்புறம் இந்த ஸ்டோரியில சூப்பர்மேன் எல்லாம் பண்ணுவாருல்ல, மக்கள் எல்லாம் காப்பாத்தி மக்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, அது சூப்பர்மேன் எப்படி எல்லாம் காப்பாத்தினாரு அப்படின்றது அந்த படத்தோட கதை.